கோயில் புனிதமானது. ஆனால் கோயிலில் இருக்கும் பெருச்சாளிகள் எப்படி புனிதமானது சொல்ல முடியும்? நீங்கள் காஞ்சிபுரம் தேவநாதன் மேட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்ரி நாராயணன் அந்த கோயிலில் இதே வேலையை தான் செஞ்சார். அதே திருச்செந்தூர் கோயிலில் 1000 ரூபா கொடு, நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். 1000 ரூபா கொடுத்தோன்னு என்ன செய்வாங்க? அர்ச்சகர் போகிற பாதை வழியை அழைச்சிட்டு போடுவாங்க. என்னையா இந்த மாதிரி கோயில் லைனில் வர்றவங்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து அனுப்புறீங்களே அப்படின்ட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்குறாரு. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அடிக்கிறாங்க. யாரும் அந்த அர்ச்சகர்கள் எந்தெந்த விதத்தில் கோயில்களை நீங்கள் வந்து தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்துறீங்கிறது ரெக்கார்டில் இருக்குது. கோயில்களை கொலைக்களங்களாக மாற்றிருந்தார். தமிழக அரசு கடந்த ஆண்டு பிறப்பித்த ஒரு ஆணை, கோயில்களில் அங்கு செல்லும் பக்தர்கள் கேமரா உள்ள மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடாது என்பதாகும். அந்த ஆணை யாருக்கு சாதகமானது என்பதைத்தான் நான் பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக இதனால் மற்றவர்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறதா, அடுத்தது அந்த கோயிலில் உள்ள கடவுள் டயட்டி அதனுடைய பியூரிட்டி புனிதத்தன்மையை அது பாதிக்கிறதா, அங்கு வரும் பக்தர்கள் அவர்களுடைய பாதுகாப்பை அது அபாயத்துக்கு உள்ளாக்குகிறதா, அந்த கோயில் உள்ள வேல்யூபிள்ஸ் அவற்றுக்கு இதனால் பாதிப்பு வருகிறதா என்பதை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். இதை பற்றி பேசும் முன், இந்த ஆணையை பற்றி பேசும் முன் சில அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சி சில கொள்கைகளை சொல்லி ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு பல அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த அமைச்சர்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அவர்கள் வருகிறார்கள். கொள்கை பிடிப்பு உடைய ஒரு அமைச்சர் வருகிறார் என்றாலும் கூட அவரால் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும் என்பதற்கு அவருக்கு எந்த அளவு தன்னிடம் வேலை செய்யும் அதிகாரிகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஆகும். உலகெங்குமே அமைச்சர்கள், அதாவது மக்களின் பிரதிநிதிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கு இருக்கும் பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்பது உலகெங்கும் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்களை மிஞ்சி அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆர்ட். அது சில பேருக்கு மட்டுமே கைவந்த கலை. இன்றைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ட் ஆகி வர்றார். நவம்பர் மாதம் எலெக்ஷனில் வர்றார். ஆனால் ஜனவரி மாதம்தான் அவர் பொறுப்பேற்க முடியும். 2 மாதங்கள் அவருக்கு ட்ரைனிங் தரப்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் என்ன நடக்கிறது, நீ எப்படி அதிகாரிகளிடம் வேலை வாங்க வேண்டும், அடுத்த நாட்டு பிரதிநிதி வந்தார்கள் அவர்களிடம் நீங்கள் எப்படி வணக்கம் செலுத்த வேண்டும், ஒரே அடியாக குனியக்கூடாது, லேசாக தலையை சாய்க்கலாம், இந்த அளவுக்கு புரோட்டோகால்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சொல்லித்தருகிறார் 2 மாதங்களுக்கு. அதற்கு பிறகுதான் அவரிடம் முழுமையாக அவர் பொறுப்பேற்கிறார். ஆனால் இந்தியாவிலே அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மினிஸ்டர் வந்தாருன்னா சீட்டில் போய் உட்காருவார். உட்கார்ந்த உடனே அவர்கிட்ட ஃபைல் வரும். அங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவார். ஃபைல் எடுத்துக்கிட்டு இவருக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட எப்படி வேலை வாங்குவது, அவர் சொல்லுவது சரியா தவறா என்று கண்டறியக்கூடிய திறமை இருக்கிறதா, அதற்கான ட்ரைனிங் தர்றாங்களா என்றால் அது கிடையாது. சில பேருக்கு அந்த ட்ரைனிங் இருக்குது, பயிற்சியினால் இருக்குது. இல்லை ரொம்ப நாள் எதிர்கட்சியிலிருந்து அவங்க அதெல்லாம் பார்த்துருப்பாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ணாலாம் ஆட்சிக்கு வந்தார் 1967 ஆட்சிக்கு வரும்பொழுது அவருக்கு பியூரோக்ரஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது ரொம்ப தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால் என்னாச்சு, அவர் ஆட்சிக்கு கட்சி ஜெயிச்சிருச்சு. சுதந்திர கட்சியினுடைய கூட்டணியும் இருந்தது அதில். ஆனால் இது முழுமையாக தனிப்பெரும்பான்மை பெற்றதுனால திமுக மட்டுமே ஆட்சி அமைக்கிறது. அப்பொழுது ஒரு ராஜாஜிகிட்டேருந்து ஃபோன் வருது, மினிஸ்ட்ரியெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம். அது ஒருத்தர் பேரை சொல்கிறார், அவர் மட்டும் சீஃப் செக்ரட்டரியாக போட்டுருங்க, அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறார். அதை சொன்ன உடனே அண்ணா தொலைபேசியில் கேட்கும்போது அவருக்கு பெரிய ஷாக் ஆகுது. அதாவது நீங்கள் அமைச்சர் யார் வேணாலும் போட்டுங்க, சீஃப் செக்ரட்டரி இவருக்கு வேண்டிய ஆளை போட சொல்கிறார். அந்த சீஃப் செக்ரட்டரி வழியாக எல்லாமே அவரால் செய்து கொள்ள முடியும். இதுக்கு பெரும் கதை இருக்கிறது. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி 1938 அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுது பிரிமியர்னு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு. அப்போ அந்த அஃபீஷியல்ஸை வச்சு என்னென்ன செய்தாருங்கிறது அவருடைய பயோகிராஃபர் எழுதியிருக்கிறார்.
இதெல்லாம் கண்ட்ரோல். அண்ணா என்ன செஞ்சார் பார்த்து கேட்ட உடனே ஷாக் ஆனதும் அவர் மறுநாளே அறிக்கை விட்டார், திமுகவுக்கும் சுதந்திர கட்சிக்கும் இருந்த தேனிலவும் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஆளை சீஃப் செக்ரட்டரியெல்லாம் போடலை. ஏன்னா பியூரோக்ரஸி இஸ் த ரியல் பவர் சென்டர். இவங்க மார்கரெட் தாட்சர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க இங்கிலாண்டில் 1980s. அப்போ எஸ் மினிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு பிபிசி சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு, ரொம்ப அருமையான சீரியல். அதில் அந்த செக்ரட்டரியும் அவர் டிப்டி செக்ரட்டரியும் சேர்ந்து எப்படி மினிஸ்டர்ஸை ஏமாற்றி கையெழுத்து வாங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய சீரியல் அது. அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டராக இருக்கவங்க அந்த சீரியல் வரும்போது மற்ற வேலைலாம் ஒதுக்கி வச்சுட்டு சீரியல் பார்ப்பாங்க ரொட்டீன். ஆமாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்தியாவிலேயே எடுத்துங்க, டெல்லியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சர்க்கிள்ல டெல்லி சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலேயே எனக்கு பர்சனலாகவே தெரியும் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, கொஸ்டினர் ஷுட் பி நோ வைசர் ஆஃப்டர் த ஆன்சர். இதுதான் அந்த ஃப்ரேஸ், இந்த சென்டென்ஸ், கொஸ்டினர் ஷுட் பி நோ வைசர் ஆஃப்டர் த ஆன்சர். என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க எம்பிஸ், ரொம்ப ஏக்கத்தப்பாக கேள்வி கேட்குறதா நினச்சி ஸ்டார் கொஸ்டின்ஸ், அதுக்கு வந்து ரிட்டனாக பதில் தரணும். டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வரும், டிபார்ட்மெண்ட்டில் ரேட்டிங்கில் பதில் தருவாங்க. அந்த பதிலை பெரிய ரிப்ளையாக கொடுப்பாங்க. அதை கொடுத்த உடனே பதில் கொடுத்தாச்சு அப்படின்ட்டுருவாங்க. அதை படித்து பார்க்குறவருக்கு இவர் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அது கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னு கேட்டால் அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பியூரோக்ரஸி எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்தியன் பாலிட்டிஷியன்ஸுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவைகள் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக 2 துறைகள், ஒன்று வந்து HRNC, இன்னொன்று வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அந்த 2லுமே திமுகவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக பல செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்க அதிகாரிகள். அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை அந்த அமைச்சர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். அதில் ஒன்று தான் HRNC டிபார்ட்மெண்ட்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸை கோயிலுக்குள்ளே கொண்டு போவதை தடை செய்வது. பக்தர்கள் உள்ளே நுழையும் போதே அதுக்காக ஒரு லாக்கர் வாங்கி வச்சு அதில் போட்டு வச்சுக்கிட்டு திருப்பி வரும்போது கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இது யாருக்கு நல்லது? யாருக்காக இதை செய்கிறார்கள்? எந்த ஒரு சட்டம் நீங்கள் போடுறீங்களோ அது ஒரு காரியம் இருக்கும். அது பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து போட வேண்டிய தேவையே கிடையாது. முதல்ல மதுரையில் போட்டு வந்திருக்காங்க, கேட்டால் குருவாயூரில் செஞ்சுருக்குங்கிறாங்க. குருவாயூரில் வந்து டெம்பிள் கவர்மெண்ட், அந்த குருவாயூர் தேவஸ்தானம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி HRNC போர்டு கிடையாது. அது ரெண்டாவது, அது நமக்கு எக்ஸாம்பிள் கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். எதையுமே அடுத்தவங்க செய்கிறாங்கன்னு நம்ம செய்யும்போது அடுத்தவங்களுக்கு அதனால் யாருக்கு நலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் இதில் பார்க்குறோம். மொபைல் ஃபோன்ஸ் முதல்லையே மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முதல்லையே ஒரு சட்டம் ஆர்டர் போட்டு அங்கே மொபைல் கேமரா கொண்டு போகிறத தடுத்துட்டாங்க. 21/9/2022 செப்டம்பர் 21, 2022 அன்றைய தேதியில் எம் சீதாராமன் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர், அவர் தன்னை அர்ச்சகர்னு சொல்லிக்கிறார், திரு சுதந்திரர் அப்படிங்கிற பேரில் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு அங்கே திருச்செந்தூர் கோயிலில். அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. கோயிலில் வந்து எல்லோரும் மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, தீபாராதனையை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதனால் கோயில் புனிதம் கெட்டு விடுகிறது, அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணணும், எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இட்ஸ் அ மம்மத் டாஸ்க், அதனால் நீங்கள் சட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறார். 21/9/2022. அது ஒரு மாதம் ஆச்சு, பதில் வரல அவருக்கு. உடனே கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார். அந்த கேஸில் இந்த மாதிரி நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன், அவங்க பதில் தரலை, அதனால் கோயிலில் மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு போகிறத தடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் கேட்குறார். அந்த ப்ரேயர் ஆக்சுவலாக என்ன ப்ரேயர்னா, ரிட் ஆஃப் மேண்டமாஸ் டைரக்டிங் த ரெஸ்பாண்டன்ட்ஸ், அதாவது ரெஸ்பாண்டன்ட்ஸ் யார்? HRNC டிபார்ட்மெண்ட் கமிஷனரும் அந்த கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டு டேக் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் டு ப்ரொஹிபிட் தி பொசஷன் அண்ட் யூசேஜ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் செல்ஃபோன்ஸ். கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க, பொசஷனும் இருக்கக்கூடாது, யூசேஜும் இருக்கக்கூடாது. இன்சைடு சுப்பிரமணிய சாமி டெம்பிள் திருச்செந்தூர் அண்ட் டு பாஸ் எனி அதர் ஆர்டர் கேட்குறார்.
ஆக கோயிலுக்குள்ள பொசஷன் அண்ட் யூசேஜ் இரண்டையும் தடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொஹிபிட் சொல்லி வந்து கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் 7/11 ரிட் செக்ஷனில் கிளியர் ஆகி 7/11 நம்பர் ஆகுது. 9/11 ஹியரிங்க்கு வருது. 9/11 ஹியரிங்க்கு வரும்போது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டால், கோர்ட்டில் இருக்க நடைமுறை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 7/11 நம்பர் ஆச்சு, அதுவும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக கொண்டு வர்றாரு. அதை ஒரு கோயிலில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி அதை ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக கொடுக்குறார். அது கொடுக்கும் எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக யார் ரிட்டு போட்டாலும் கவர்மெண்ட்டுக்கு அட்வொகேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் டே ஹியரிங் அன்னைக்கே பொதுவாக பெரும்பாலும் எஸ்பெஷலி பிஏஎல்லாம் கவர்மெண்ட் அட்வொகேட்டும் அதே கட்டோடு வருவார். முதல் நாளே கட்டோடு வருவார். வரும்போது என்ன செய்கிறாரு, டிபார்ட்மெண்ட்டில் கேட்பார் என்ன சொல்கிறதுன்ட்டு. கேட்டுட்டு வருவாருங்க, வந்து சொல்லுவார். ஓப்பனிங் டேலேயே வருவார். அது அவர்கிட்ட கட்டு இருக்கும். 9ஆம் ஹியரிங் வருது. 9ஆம் ஹியரிங்கில் அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் அதை கன்சல்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஆர்டர் போடுறோன்னு சம்திங் சொல்லியிருப்பார். இது வந்து அங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லேருந்து நாம் உயிர் தெரியக்கூடிய ஒரு செய்தி. அதனால் கோர்ட் என்ன செய்கிறாங்க, அந்த கேஸை 17/11 8 நாள் தள்ளி போடுறாங்க. பொதுவாக வந்து எந்த ஒரு கேஸும் அட்மிட் ஆச்சு அப்படின்னா நோட்டீஸ் அப்படின்னா 4 வாரங்கள் 8 வாரங்கள்னு தான் டைம் தருவாங்க கோர்ட்டு. இதில் 8 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க கேஸ் என்ன போட்டிருக்காரோ அவருக்கு சாதகமாக அவர் சொன்னதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அவர் சொன்னது தவறுன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். ஏன்னா இல்லாட்டி 8 நாள்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்தது வந்து இந்த ஆர்டர் கொடுத்தது 9/11 அட்மிஷன் அன்னைக்கு. அட்மிஷன் கொடுத்த உடனே இவர் என்ன செஞ்சுருக்காரு, 2 நாளில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் HR&C டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் அந்த லோக்கலில் இருக்க கலெக்டருக்கும். பக்தர்கள், திருக்கோயில் பணியாளர்கள், திரு சுதந்திரர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் உள்பட கைபேசியை திருக்கோயிலுக்குள் கொண்டு செல்வதை தடை செய்யவும், திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தமது பண்பாட்டு மரபினை காக்கும் வகையில் உடை அணிந்து வருவதை கண்காணிக்கவும், திருக்கோயில் 4 வாயில்கள் மற்றும் கைபேசி பாதுகாப்பு வைப்பறையில் பாதுகாவலர் நியமனம் செய்து வழங்க கேட்டு. 9ஆம் தேதி கோர்ட்டில் ஹியரிங் வருது. 17ஆம் தேதி அடுத்த ஹியரிங் போடுறாங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ராமிஸ் பை ஆப்வியஸ்லி அப்பேரண்ட்லி பிகாஸ் ஆஃப் த ப்ராமிஸ் மேட் பை தி கவர்மெண்ட் சைட் அட்வொகேட். உடனே வித்தின் 2 days 2 நாளில் கலெக்டருக்கும் அங்கே இருக்க போலீஸ் அத்தாரிட்டிஸுக்கும் லெட்டர் அனுப்புகிறாங்க. HR&C டிபார்ட்மெண்ட்லேருந்து தடை செஞ்சாச்சு. இன்னுமே வந்து பக்தர்கள், திருக்கோயில் பணியாளர்கள், திரு சுதந்திரர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் 4 கேட்டகரி, இவங்க வந்து கைபேசியை திருக்கோயிலுக்குள் கொண்டு செல்வதை தடை செய்ய. ஆக டெசிஷன் எடுத்துட்டாங்க வித்தின் 2 days. எடுத்த பிறகு 17ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட் மறுபடியும் கன்வீன் ஆகும்போது அன்னைக்கு போகிறாங்க. போய் இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் போட்டோம், 11ஆம் தேதியே நாங்கள் ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாங்க. சொன்னோன்னா கோர்ட் என்ன செய்யுது, இன்னொன்று சொல்கிறாங்க, 14/11 முதல் பக்தர்கள், திருக்கோவில் பணியாளர்கள், திரு சுதந்திரர்கள் உள்பட கைபேசியை திருக்கோயிலுக்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி ஹியரிங், 11ஆம் தேதி கம்யூனிகேஷன் டு கலெக்டர் அண்டு போலீஸ் அத்தாரிட்டிஸ், 14ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி 17ஆம் தேதி கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டு ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்ன பிறகு அதுக்கு அவர் என்ன கேட்டாரோ இவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் கேஸை முடிச்சு வச்சிடுறாங்க. முடிச்சுட்டு எல்லா கோயிலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. கேஸ் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேஸ் முடிஞ்சிருக்குது இந்த கேஸை. இது பிஐஎல். இப்போ இதில் எனக்கு என்ன கேட்டால், இப்போ ஒரு திரு சுதந்திரம் கேட்குறாரு கைபேசியை கோயிலுக்குள்ளே கொண்டு செல்லக்கூடாதுன்னு. கவர்மெண்ட்டு உடனே அதை ஒத்துக்கிட்டு ஆர்டர் போட்டுருச்சு HR&C டிபார்ட்மெண்ட். நீங்கள் என்ன எக்ஸாமின் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு முன்னாடி மதுரையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம். அது வந்து வார்னிங்காக, எக்ஸாம்பிளாக, வாட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்டு, மதுரையில் நீங்கள் செஞ்சதுனால எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணீங்க. 2வது, அவர் அந்த கேஸ் போட்டார் இல்லையா, அந்த பெட்டிஷனர் அந்த பெட்டிஷனில் என்னென்ன சொல்கிறார் அதை படித்து பார்த்தீங்களா? இந்த கேள்விகள்லாம் வருது. இப்போ என்னென்னு கேட்டால்,
மொபைல் கண்டுபிடிச்சி மொபைலில் கேமராவோட ஒரு மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்களுக்கு மேலாக 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது மொபைல் கேமரா ஃபோன்ஸ். அந்த மொபைல் கேமரா ஃபோன்ஸ் வந்ததுனால ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. அவர் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. ஆனால் அந்த மொபைல் கேமரா ஃபோன்ஸ் பயன்படுத்தி என்னென்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிமினாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மொபைல் கேமரா ஃபோன்ஸ் வந்ததுனால கிரிமினாலஜியில் ஒரு புதிய டைமென்ஷன் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு க்ரைம் நடந்ததுன்னா அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்கு பீப்புள் போகும்போது மற்றவங்களை கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, அவர் என்ன செஞ்சார், இவர் என்ன செஞ்சாருன்னு சேர்ந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ மொபைல் ஃபோன் வந்த உடனே ஒவ்வொரு க்ரைம் சீன்ஸ்லையும் யாராச்சும் ஒருத்தர் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதனால் எப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக எங்களால் பார்க்க முடியுது. க்ரைம் சால்விங் ப்ராப்ளத்தில் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க மொபைல் ஃபோன்ஸ். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம ஆல் இண்டியா லெவலில் போக வேண்டாம், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா, காஞ்சிபுரம் தேவநாதன் மேட்டர், கோயிலுக்குள்ளேயே பெண்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கற்பழித்து அதை அவர் வீடியோ ஃபோன் பயன்படுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்கள திருப்பி அவர் வந்து கட்டாயப்படுத்தி கோயிலை பயன்படுத்தினது வந்து யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டார். அதுக்கு பிறகு தான் அந்த கருவறைக்குள்ளே அவர் இந்த மாதிரி செய்கிறத பார்த்த உடனே தான் அது வந்து வெளில வந்துச்சு அந்த மேட்டர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்ரி நாராயணன் அப்படிங்கிறவர், அவர் என்ன செஞ்சார், அந்த கோயிலில் இதே வேலையை தான் செஞ்சார், மாதக்கணக்காக செய்து கொண்டிருந்தார். அந்த மேட்டர் வெளியில் வந்துச்சு. அது வந்து நல்ல இந்த ரிப்போர்ட் இருக்குது, அதில் ரொம்ப எலாபரேட்டாக எழுதியிருக்காங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இப்போது வீடியோ ஃபோன்ஸ், மொபைல் கேமரா ஃபோன்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்குது, இந்த க்ரைம்ஸ் எல்லாம். இது கோயிலினுடைய புனிதத்தை இந்த மொபைல் கேமரா ஃபோனை எடுத்துகிட்டு போனவர் அந்த கோயிலில் அந்த புனிதத்தை கெடுப்பதற்கு பயன்படுத்தினாரா, இல்லை புனிதம் கெட்டுவிடும் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தினாரா? இந்த மொபைல் ஃபோன் கேமரா ஃபோன் இல்லைன்னா இவங்கள பிடிச்சிருக்க முடியுமா? இந்த மொபைல் கேமரா ஃபோன் வந்த பிறகு கூட அவங்கள வந்து கையும் களவுமாக பிடித்தவங்க கூட அவங்களுடைய அந்த கூட்டம் இருக்கிறது இல்லையா, அது அவங்களுக்கு எதிராலாம் பேசலை, ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணி பேரை கெடுத்துட்டானே, ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, எப்படி இது பண்ணுறது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர கோயில் புனிதத்தை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படல, எப்படி வந்து அதில் காப்பாற்றிக்கிறது தாங்களே. இங்கே இருக்கிறார் ஒருத்தர் சிதம்பரம் கோயிலில் தர்ஷன் அப்படிங்கிறவர், ஒரு அம்மா 50 வயசு இருக்கும், அவங்க பையனுடைய பர்த்டேக்காக போய் பூஜை பண்ண போகிறாங்க. பூஜை பண்ணும்போது இப்படின்னு காமிச்சிட்டு கொடுத்துட்டார். என்ன மந்திரம் கூட ஒன்றும் சொல்லலைன்னா அரைகிறார். நடந்துச்சா இல்லையா? அது உடனே அந்த சீனாவக்கரன்ஸில் அங்கே ஃபோட்டோ எடுத்து போட்டதுனால தான் அந்த இவங்கெல்லாம் வந்தாங்க. உடனே அவங்க மேலே கேஸை புக் பண்ணாங்க. இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அடுத்த நடவடிக்கை என்ன செஞ்சீங்க, கேஸை புக் பண்ணிட்டு வச்சுட்டா தீர்ந்து போச்சா? அது அடுத்தது. இப்போ அந்த கேமரா ஃபோன்ஸ் இருந்ததுனால அங்கே இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, அங்கங்கே யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வர முடியுது. ஃபோட்டோவில் வந்து வீடியோ வேறு ஃபோட்டோ வேறு. உங்களுக்கு வீடியோவில் அந்த ஆக்ஷனே ஃபுல்லாக கிடைக்கும், ஃபோட்டோவில் அட்லீஸ்ட்டு இந்த பர்சன்ஸ் இன்வால்வ்டு அந்த ஸ்பாட்டில் இருக்கிறது தெரியும். இது கோயிலின் புனிதத்தை, கோயிலுடைய பியூரிட்டியை, டயட்டினுடைய பியூரிட்டியை இது எந்த விதத்தில் கெடுத்துச்சு? யாருக்கு இது இந்த ஃபோன், மொபைல் ஃபோன் பக்தர்கள் கொண்டு போனது யாருக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருந்துச்சு? இந்த கேஸ் போட்டவர் திருசுந்தரங்கிற அவர் கேஸ் போட்டிருக்காரு இல்லையா, அவர் ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது, பியூரிட்டி கெட்டு போகுது, கோவில் என்டேஞ்சர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார், இதை இங்கே வர்றவங்க அங்கே கோயிலில் வர்ற பெண்களை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடிய அபாயம் கூட உள்ளதுன்னு எழுதியிருக்கிறார். அந்த வேலையெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டால் இந்த காஞ்சிபுரம் தேவநாதன், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்ரிநாராயணன், இந்த மாதிரி ஆட்கள் தான். இதே திருச்செந்தூரில் இன்னொரு வீடியோ, இந்த வீடியோவை போட்டிருக்கிறது யார் தெரியுமா? ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிக்கை. ஆர்கனைசருங்கிறது யாருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யார் நடத்துகிற பத்திரிக்கைங்கிறது தெரியும். அந்த செக்யூரிட்டி கார்டு இன்னொரு எம்ப்ளாயின்னுட்டு எல்லாத்தையும் 1000 ரூபா பணம் வாங்குறார். அவங்க பேசுகிறது, அந்த பணம் வாங்குறது, அந்த பணத்தை எண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் பிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, அதே திருச்செந்தூர் கோயிலில் ஒரு அர்ச்சகர் 1000 ரூபா கொடு, நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். 1000 ரூபா கொடுத்தோன்னு என்ன செய்வாங்க, அர்ச்சகர் போகிற பாதை வழியை அழைச்சிட்டு போயிடுவாங்க. நாளுக்கு 1000 ரூபா கும்பிடுவோம் இல்லையா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயா, 3 பேர் இருக்கும், ஒரு ஆளுக்கு 1000 ரூபா.
இல்லை 500 ரூபா அதெல்லாம் மாறிடுச்சு, அதாவது ஏற்றியாச்சான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாரு. இந்த டயலாகெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சார் இன்னொரு 500 ஒரு ஆள் வந்துடலாம் அது மாட்டாங்க ஐயா, அதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா. இது எதில் வந்துச்சு? புதிய தலைமுறை டிவியில் அவங்க பண்ணின இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சது. எப்போ மொபைல் கேமரா எடுத்துகிட்டு போனதுனால தான் இதை அவங்களால பிடிக்க முடிஞ்சது. இது கோயிலின் புனிதத்தை கெடுத்துச்சா, இல்லை கோயிலில் அவங்க செய்யும் தவறுகளை வெளிக்கொண்டு வந்ததுனால புனிதம் காக்கப்பட்டதா? தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதுக்கு கோயில் புனிதமானது, யாரும் மறுக்கலை. ஆனால் கோயிலில் இருக்கும் பெருச்சாளிகள் எப்படி புனிதமான சொல்ல முடியும்? நீங்கள் கோயிலில் இருக்கிற எல்லாமே புனிதமானது இல்லை. அதில் கோயில் பணியாளர்கள் அவர்கள் செய்யும் அநியாயங்களை ஈஸியாக எவிடன்ஸோட கேப்சர் பண்ணுறதுக்கு வழி இருக்கணும்னு அதை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மொபைல் ஃபோன் கேமராவை தடுப்பதனுடைய அடிப்படை காரணம். மொபைல் ஃபோன் கேமரா கொண்டு போனதுனால எந்த விதத்திலும் கோயில் புனிதம் கெட்டுவிடவில்லை. அப்படின்னா சொல்லுங்கள், 10-12 வருஷமாக மொபைல் ஃபோன் கேமரா இருக்குது, மக்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கோயிலுடைய புனிதம் இத்தனை டிகிரியில் இருந்துச்சு. இப்போ மொபைல் ஃபோன் கொண்டு போனதுனால இத்தனை பயன்படுத்தினால கோயிலினுடைய புனிதத்துவம் இத்தனை டிகிரி குறைஞ்சிருச்சு. ஏதாச்சும் டேட்டா இருக்கா அவங்ககிட்ட? ஸ்டடி பண்ணிங்களா? நீங்கள் நினச்சதெல்லாம் சட்டம் ஆகிடுமா? தவறு செய்பவர்களுக்கு சாதகமாக சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு எதிராக, கோயிலுக்கு எதிராக. அதே திருச்செந்தூர் கோயிலில் என்னையா இந்த மாதிரி கோயில் லைனில் வர்றவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து அனுப்புறீங்களே அப்படின்ட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்குறாரு. அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை அடிக்கிறாங்க. யார்? அந்த அர்ச்சகர்கள் வந்திருக்கே, அதுவும் மொபைல் வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அந்த கோயிலோட புனிதத்தை கெடுத்தவர் யார்? மொபைல் ஃபோன் வச்சு அந்த வீடியோ எடுத்தவரா, இல்லை அந்த போலீஸ்காரரை அடித்தவரா? அந்த மொபைல் ஃபோன் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி வெளிவரத்துக்கு வந்திருக்குமா? நீங்கள் என்ன சொன்னாலும் இல்லைன்றுவாங்க, அதெல்லாம் போய் அப்படிம்பாங்க. இன்னொரு கோயில், அதில் 2019 எலெக்ஷன் அப்போ நடந்துச்சுது. குத்துவிளக்கு பூஜை நடக்குது. வரிசையாக 2 சைட்லேயும் குத்துவிளக்கு வச்சு பெண்கள் உட்காந்துருக்காங்க. அந்த கோயில் பூசகர் உறுதிமொழி எழுதி வச்சு வாசிக்கிறார். அதை இவங்க சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் கோயிலுக்கு எதிராக இது பண்ணுறவங்கெல்லாம் வாக்கு போட மாட்டோம், நானும் போட மாட்டேன், என் வீட்டில் இருக்கவங்க போட மாட்டாங்க, என்னுடைய வரிசையாக சொந்தக்காரங்க சம்திங் சொல்கிறார். இந்த மாதிரி வரிசையாக சொல்கிறார். இந்த டைலாக் ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தீபத்தின் அக்னி சாட்சியாக ஒரு பொழுதும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னை சார்ந்தோர்களும் வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியேற்கிறேன். யார் இவருக்கு இந்த மாதிரி உறுதிமொழியை எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறதுக்கு இந்த மாதிரி உறுதிமொழியை கோயிலில் ஒரு செரிமனி அதில் அட்மினிஸ்டர் பண்ணலாம், இந்த மாதிரி உறுதிமொழியை படிக்க வைத்து அவங்கள சொல்ல வைக்கலாம்ங்கிறதுக்கு எங்கே இருக்குது சட்டம்? செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது. செக்ஷன் 6, அதாவது என்னென்னு கேட்டால் சட்டத்து பேர் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் 1988, 1988 சட்டம். ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் 1988. கோயிலில் உள்ள எந்த ஒரு செரிமனிங்கிறது இப்போ அந்த விளக்க பூஜை நடக்கிறதெல்லாம், ஃபெஸ்டிவல், காங்கிரிகேஷன், ஒரு கூட்டம் மக்கள் சேர்றாங்க, ஒரு காங்கிரிகேஷன், ஒரு ப்ரொசஷன், இல்லை ஒரு அசம்பிளி, இது எதுலேயுமே ஆர்கனைஸ்ட் ஆர் ஹெல்ட் அண்டர் இட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். கோயிலால் நடத்தப்படும் இந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் எந்த ஒரு செரிமனிலையும் அரசியலுக்கு பயன்படுத்த நாட் டு பி யூஸ்டு ஃபார் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனைன்னு சட்டம் இருக்குது. இப்போ இவர் என்ன செய்கிறாரு? அதை தான் செஞ்சுருக்கிறாரு. இந்த கோயிலில் தண்டு மாரியம்மன் கோயிலில் நடந்த நிகழ்ச்சி இது எப்படி வெளில வந்துச்சு? ஒருத்தர் வீடியோ எடுத்தார், ஃபுல்லாக வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார். அதனால் இது வெளில வந்துச்சு. இல்லாட்டி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது? அப்போ
நீங்கள் வந்து மொபைல் கேமராவை கோயில் உள்ள கொண்டு போகிறத தடுக்கிறீங்களே, யாருக்காக செய்கிறீங்க அது? இப்போ கிளியர் எவிடன்ஸ் இருக்குது. இன்னொன்று சிசிடிவி இருக்குது. சிசிடிவியும் க்ரைம் ப்ரிவென்ஷனில் பெரிய ரோல் இருக்குது. மெட்ரோவில் போனீங்கன்னா அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க, ஒன்று கேமரா சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டு இருக்குது, பி கேர்ஃபுல், ஒன்று நடவடிக்கையை வந்து நீயே காப்பாற்றிக்கோ. அதாவது திருடணுங்கிற இன்டென்ஷன் இருந்தால் கூட உனக்கு வரக்கூடாது அப்படின்னா அந்த மெத்தடில் சொல்கிறாங்க. அது பல கடைகள்லேயும் மேஜர் ஸ்டோர்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. அது பிரச்சனை என்ன கேட்டால், சிசிடிவி இஸ் நாட் த பெனாஷியா. சிசிடிவியினால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா சிசிடிவி மேக்ரோ ஒரு இடத்துல இருந்து ஃபிக்ஸடாக காமிக்கும். இப்போ இதில் காமிச்ச வீடியோஸ் மாதிரி சிசிடிவியில் வராது. சிசிடிவியில் ஆடியோ இருக்காது. அந்த சிசிடிவிலேயே பாருங்கள் என்ன வந்திருக்கு, ஒரு 2 அர்ச்சகர்கள் போகிறாங்க, பெரிய உண்டியல், ஆள் உயர உண்டியல் இருக்குது. அந்த உண்டியல் இருக்கிற இடத்துக்கு போகும்போது முதலில் வந்த அர்ச்சகர் பின்னால் வரும் அர்ச்சகரிடம் சைகை செய்கிறார், சிசிடிவி கேமராவை காட்டி. பின்னால் வந்த அர்ச்சகர் உடனே அந்த சிசிடிவி கேமராவை துணி போட்டு மூடுகிறார். நடந்துச்சா இல்லையா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் எடுத்துருக்குறாங்க, கோயில் ஃபுட்டேஜில் இருந்து. ஆக கோயிலில் யார் தப்பு பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்தர்கள், கோயிலுக்கு போகிறவர்கள் பக்தர்கள், அவங்க அங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கையில் உள்ள முதலுதவி மாதிரி அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அதை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க வித்தவுட் எனி டேட்டா? அது எந்த விதத்துலேயும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கோயிலின் புனிதத்தை கெடுப்பவர்கள் கோயிலில் வேலை செய்யும் பணியாட்கள் தானே தவிர கோயிலுக்கு போகும் பக்தர்கள் அல்ல. ஆனால் அந்த பக்தர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தங்களை யாராச்சும் ஹராஸ் பண்ணாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் உள்ள கருவியை நீங்கள் அவங்ககிட்டேருந்து பறித்து வச்சுடுறீங்க. ஆக கோயிலுக்குள் நடக்கும் அநியாயங்கள் வெளியிலே சான்றோடு வெளியில் வராமல் தடுப்பதற்காக HRNCE டிபார்ட்மெண்ட் அவசரமாக ஆர்டர் போடுது. இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னு கேட்டால், அந்த கேஸ் போட்டவர் யார்? திருசுதந்தர், அதாவது கோயிலில் வேலை பார்க்கும் ஒரு பணியாளர். அர்ச்சகர்னு அவர் சொல்கிறார். அர்ச்சகர்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் ரிலேஷன், டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருக்கும் ஒரு மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அங்கே டிசிப்ளினரி கண்ட்ரோல் இருக்குது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்லாம் அடுத்தது. ஆனாலும் கூட கோயிலில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவருடைய கண்ட்ரோலில் தான் இவங்க இருக்காங்க. இவர் சொன்ன சஜஷன் 21/9 அனுப்புகிறார் லெட்டரை. அந்த லெட்டர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லலை. அதுக்குள்ளே நீங்கள் கோர்ட்டுக்கே போயிருக்கீங்க, ஹை கோர்ட்டுக்கே. நீங்கள் யார்? திருசுதந்தர்கள், அந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்க. அந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்க வந்து பல தவறுகள் செய்கிறாங்கன்றதுல அதை பற்றி நீங்கள் அந்த லெட்டரில் ஏதாச்சும் எழுதிங்களா அதை தடுப்பதற்கு? ஆக கோயிலில் வேலை பார்க்குறவர் டிவோட்டீஸ் வர்றவங்க மேலே பழி சொல்லி ஒரு ரெப்ரசன்ட் கொடு, அது எப்படி பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன் ஆகும்? ஏன்னா யார் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டால் திருசுதந்தர், அந்த கோயில் பணியாளர்களால் பாதிக்கப்படுறவங்க. இந்த எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது 2 வீடியோ இருக்குது, 2-3 வீடியோ. அதில் பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் கோயிலில் எடுத்துக்கிட்டாலே பாதிக்கப்படுறவங்க டிவோட்டீஸ், அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறவங்க பணியாளர்கள். அந்த பணியாளர்களில் இவர் ஹராஸ் பண்ணார் நான் சொல்லலை. ஆனால் இவர் ஒரு பிக்சரை ஆப்ஜெக்டிவாக பார்க்கல, திருசுதந்திர அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? இவர்களை எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, தீபாராதனையை வீடியோ எடுக்கிறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது மம்மத் டாஸ்க், எங்களால் முடியலைங்கிறாரு. இவர் சொல்கிறதுல பெரிய ஒரு கன்ஃபர்ஷன் என்ன தெரியுமா? இவர் தடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு, எங்களால் தடுக்க முடியவில்லை, பெரிய மம்மத் டாஸ்க்கு. உங்களை யாருங்க தடுக்க சொன்னது? அன்றைக்கி சட்டம் இல்லையே, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் இல்லையே, எதுக்காக நீங்கள் தடுத்தீங்க? முதல்ல அந்த தவறை அவர் செஞ்சிருக்கிறார். சரி, அடுத்தது இது எப்படி பிஐஎல் ஆகும்? பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன் ஆகும். சரி, பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன் தான் ஆச்சு. உடனே அதில் வந்து கவர்மெண்ட்டு 2 நாளில் அவர் 9/11 ஹியரிங்க்கு வருது. எந்திரிச்சு கவர்மெண்ட்டை நான் ஆர்டர் போகிறேன்னு சொல்லிட்டீங்க. அன்றைக்கே முடிஞ்சு போச்சு கேஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி 11ஆம் தேதி சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறீங்க, லெட்டர் எழுதுறீங்க கலெக்டருக்கும் இவருக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு ஆர்டரே போட்டிங்க நீங்களே.
கோர்ட்டில் 17ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கோர்ட் கேஸை முடிச்சிச்சு. இப்போ கவர்மெண்ட்டு தான் நடவடிக்கை எடுத்துருக்குது. கவர்மெண்ட்டு தானாக கோர்ட்டு சொன்னதுனால நடவடிக்கை எடுக்கலது. கோர்ட் எதுக்காக பிக்சரில் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட் டே அன்றைக்கே சொல்ல வேண்டாமா? ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட்ஸு, அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கவுண்டர் தயார் பண்ணுறவங்க, இது எப்படி ஒரு திரிசுதந்திரர் நம்மகிட்ட வேலை பார்க்குற தொழிலாளி எப்படி இதை வந்து பிஐஎல்லாக இதை கொண்டு வரலாம்? இது பிஐஎல் கிடையாது, இது மோட்டிவேட்டட் ஒன் சைடட் இது. அதனால் இட் இஸ் நாட் ஏ பிஐஎல். இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் அவசரமாக அந்த நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு 14ஆம் தேதி ஆர்டர் போட்டிங்க ஸ்ட்ரைட்டாக. அப்போ உங்களுக்கும் அந்த திருசுதந்திரருக்கும் ஒரே மாதிரி ஐடியாஸ். இது கொல்யூசிவ் லிட்டிகேஷனாக இருக்கிறது முழு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அதை கன்சிடர் பண்ணும்பொழுது நீங்கள் என்னத்தை அனலைஸ், அவர் சொன்ன அஃபிடவிட்டில் அவர் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்களா? இந்த வீடியோஸ் பார்த்தீங்களா? கோயிலில் மொபைல் கேமரா ஃபோன் கொண்டு வந்ததுனால டிவோட்டீஸ் எவ்வளவு தூரத்துக்கு கோயில் நடக்கிற அநியாயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்நாடகா வீடியோஸில் இன்னும் அருமையான வீடியோஸ்லாம் இருக்குது. கர்நாடகத்தில் கவர்மெண்ட் ஆர்டர் போடுது ஒரு கோயிலில் உண்டியலை கொண்டு வைன்னு. அந்த உண்டியலை கோயிலில் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே இருக்க அர்ச்சகர்கள் ஒரே சத்தம் போட்டு அந்த உண்டியலை அடிக்கிறாங்க. பயங்கர சத்தம், ஃபுல் த்ரோட்டில் பேசுகிறாங்க. கவர்மெண்ட் போட்ட ஆர்டரை எதுக்குறாங்க, கோயிலில் உண்டியல் இருக்கக்கூடாதுன்ட்டு. இன்னும் ஒரிசாவில் பூரி கோயில், ஜெகநாத் கோயிலில் ஒரு பெரிய லேடி ஆக்ட்ரஸ் அவங்கள வந்து அடித்தாங்க. அந்த அம்மா வெளில வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் க்ரைம்ஸ் வந்து ஒவ்வொரு கோயிலில் என்னென்ன அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறன அப்படிங்கிறது ஓரளவு எவிடன்ஸ் சொல்கிறது. மொபைல் கேமரா கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்திருக்கும் அவங்களுக்கு. மொபைலில் நீங்கள் வீடியோ கூட எடுக்க வேண்டாம், மொபைலில் பாக்கெட்டில் போட்டிங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங்கே கூட போதும். கோயில் பணியாளர்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய தேவை, அவசியம் அங்கு அந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இருக்கிறது, மிக அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி கவலையே படலை இங்கே இருக்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸு. என்ன சொல்கிறாங்க? அதில் ஆகம ரூல்ஸுக்கு எதிரானதுன்னு சொல்கிறார் அவர் அஃபிடவிட்டில். ஆகம ரூல்ஸ் சைட் பண்ணுறாருங்க அஃபிடவிட்டில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். தி ஆகமாஸ் ப்ரெஸ்கிரைப், ஆகமல் சொல்கின்றன. ஆகமாஸ் ப்ரெஸ்கிரைப் த ரூல்ஸ் regarding rituals to be followed in the worship services at the temple. இது வந்து பாரா 8 ஜட்ஜ்மெண்ட்டில் அது கோட் பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த இந்த அவர்மெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அக்கார்டிங் டு த சேம் அப்படின்னா அந்த ஆகமத்தின்படி டெம்பிள் அத்தாரிட்டிஸ் ஷுட் என்ஷூர் தட் டீசன்சி ஆஃப் வர்ஷிப் அண்ட் சாங்டிட்டி ஆஃப் டெம்பிள் இஸ் மெயின்டைன்டு. கோயில் அதிகாரிகள் வர்ஷிப் பண்ணும்போது அந்த டீசன்சியை மெயின்டைன் பண்ணணும் நாகரிகமாக. அடுத்தது டெம்பிளினுடைய புனிதத்தை மெயின்டைன் பண்ண தேவை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகமத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஆகம ரூல்ஸில். தேர்ஃபோர் அதன் காரணமாக யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கேமராஸ் இன்சைட் த ப்ரிமிசஸ் விச் டைவர்ட்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் த டிவோட்டீஸ், அங்கே வந்து டிவோட்டீஸ் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுது ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் விசிட்டிங் த டெம்பிள். இட் ஷுட் பி ரெகுலேட்டட் பை த அத்தாரிட்டி. அதனால் கோயில் புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும்னு ஆகமத்தில் இருக்குது அப்படிங்கிறார். அதை வந்து மொபைல் கேமரா கொண்டு போகிறது வந்து அது தடுக்கிற மாதிரி அதை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு. நீ எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எந்த ஆகமத்திலையும் மொபைல் ஃபோனை பற்றியோ மொபைல் கேமரா பற்றியோ கிடையாது. உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன், இதை கொண்டு போனதுனால புனிதம் கெடுகிறது அப்படிங்கிறது வந்து ரூல்ஸில் இல்லை, உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனில் இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதில் அது எப்படி கெட்டது, அது எப்படி டைவர்ட்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். இன்றைக்கு கூட தான் கோர்ட்டில் போகிறோம். கோர்ட்டில் மொபைல் ஃபோன் வந்து கொண்டு போகலாம், பயன்படுத்தலாம், சவுண்டு வரக்கூடாது. வந்துச்சுன்னா பிடிச்சி வச்சுருவாங்க. இருக்குல்ல, இன்றைக்கி சட்டம் இருக்குல்ல. அதே மாதிரி மொபைல் ஃபோன் வந்து சைலண்ட் மோடில் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், புரியும். அது இட் வில் நாட் டைவர்ட் த அட்டென்ஷன். மொபைல் ஃபோனே பயன்படுத்தக்கூடாது, உள்ளேயே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்க்ரீன் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? அது எஸ்பெஷலி கோயில்களில் இவ்வளவு கிரைம்ஸ் அங்கே இருக்கிற ஆஃபீஷியல்ஸு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை தடுப்பதற்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த அரசாங்கம், இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்? அதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சுருக்காங்க? இன்றைக்கி
மொபைல் ஃபோன் இருந்ததுனால அந்த போலீஸ்காரர் அந்த அர்ச்சகர் அடித்தது வந்து ஃபோட்டோவோட வந்துச்சு. இல்லைன்னா போய் சொல்லுவாங்க, இவருக்கு 4 பேர் அவருக்கு 4 பேர் வருவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லைம்பாங்க. பார்க்குறோம்ல, எத்தனை கேஸில் பார்க்குறோம். சங்கரராமன் கேஸில் பார்த்தோமே. தீபாராதனையை கோயில் நிர்வாகமே டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது, அதனால் புனிதம் கெட்டுவிடவில்லை என்னும் பொழுது, அந்த தீபாராதனையை பக்தர்கள் வீடியோ எடுத்துட்டாங்க மொபைல் ஃபோனில், அதனால் வந்து புனிதம் பியூரிட்டி கெட்டுவிட்டது, சாங்டிட்டி குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இந்த ஆகமங்களை இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு கோயில் பணியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றியது 2300 ஆண்டு கால வரலாறு. கோயில்களை எந்தெந்த விதத்தில் கோயில்களை நீங்கள் வந்து தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்துனீங்கிறது ரெக்கார்டில் இருக்குது. அர்த்தசாஸ்திரத்துலேருந்து எடுங்க. கோயில்களை கொலைக்களங்களாக மாற்றியிருந்தாங்க. இந்த சிவலிங்கம் அதை கூடாக்கி அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு வர்ற அரசரை கொள்வது. அரசையும் வர்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பிரசாதத்தில் வந்து விஷத்தை கலந்து வச்சு அதை முகரும் போது அவங்க கொண்டு விடுவதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? கோயிலில் இருக்கிற சாமி மேலே மைக்காவை தடவி எழுதியிருக்காங்க. மைக்காவை தடவி கொளுத்தி விட்டுற வேண்டியது. திகுன்னு எரியும் கற்பகிரகத்தில் இருக்கிற சாமி. உடனே ஊர் மக்கள் இல்லை, எங்கள் தெய்வகுத்தம் நடந்துருச்சு, எல்லோரும் இவ்வளோ பணம் கொடுங்க, இதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சாணக்கியன் எழுதி வச்சுருக்காரா இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது கோயில்களின் புனிதத்தை கெடுத்தவங்க யார்? இன்னும் நிறையா இருக்குது, சாப்டரே இருக்குது அதில். அர்த்தசாஸ்திரத்தில் கோயில்களை எப்படி பயன்படுத்த ரெப்ளனிஷ் த ட்ரெஷரி, கவர்மெண்ட் அந்த ட்ரெஷரியை வந்து இது பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி தவறான முறைகளெல்லாம் மக்களை ஏமாற்றி, கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றி அதை எப்படி கொண்டு வரதுங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னா மொபைல் கேமரா மக்கள் கையில் இருக்கணும். அதை அவர்கள் தாராளமாக பயன்படுத்த அனுமதிக்கணும். ஒன்று சவுண்ட் இல்லாமல் இருக்கணும். அதை சொல்லுங்கள், நிச்சயமாக மக்கள் செய்வாங்க. உங்களை விட கோயில் பணியாளர்களை விட உண்மையான பக்தர்களாக இருப்பவர்கள் வந்து மக்கள் தாங்க போகிற சேவார்த்திகள் தான். அவங்கள கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஒரு அஃபிடவிட்டில் ஒரு பெட்டிஷனர் ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதை மறுக்கணும் இல்லை ஒத்துக்கணும். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு பதில் சொல்லணும். அந்த தேவை வந்து ரெஸ்பாண்டன்ட் பிரதிவாதிக்கு இருக்குது. இதில் ஆகம ரூல்ஸ் இதை தடுக்குது. ஆகம ரூல்ஸ் படி மாறானது கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் கொண்டு போய் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த வேல்யூபிள் ஐடல்ஸ் இஸ் கான்ட்ரரி டு த ஆகம ரூல்ஸ். கடவுளை வந்து ஃபோட்டோ பிடிக்கிறது அது ஆகம விதிகளுக்கு எதிரானதுன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் மறுத்தீங்களா இன்னை வரைக்கும் அதில் அஃபிடவிட்டில்? இந்த மாதிரிலாம் அவர் பேச முடியாதுன்னு சொன்னீங்களா ஏதாச்சும்? இல்லை ஒத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தம். ஆனால் ஆகம ரூல்ஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகம ரூல்ஸுங்கிறது யார்? ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வேதமும் ஆகமும் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது. நான் சொல்லலை, ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ்ஸ்ங்கிற புத்தகத்தில் பிடி சீனிவாச ஐயங்கார் ஒரு சாப்டர் எழுதியிருக்கார், சாப்டர் 8. அவர் என்ன சொல்கிறாருன்னு அப்புறம் பார்ப்போம். அடுத்தது இன்னொன்று, ஐடல்ஸை ஃபோட்டோவே கூடாதுங்கும் போது அந்த தெய்வாராதனை நடக்கும்போது அதை டெலிகாஸ்ட் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் முதல்ல பேசணும். இந்த டிபார்ட்மெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணிச்சுன்னு யார் சொல்கிறது? யாருன்னா 27/8/2021 27/8/2021 5/9/2021 மொத்தம். இதில் வந்து 4-5-9 நாள் ஆவணி ஃபெஸ்டிவல். இந்த ஆவணி ஃபெஸ்டிவலுக்கு யாருமே கோயிலுக்கு வர வேண்டாம் சொல்கிறவர் யார்? செந்தில்ராஜ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருச்செந்தூர். அவர் சொல்கிறாரு, நாங்கள் சின்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் மேட் டு கண்டக்ட் த ப்ரேயர்ஸ் ஆன் தி ஸ்பெஷல் அக்கேஷன் ஆஸ் யூஷுவல். வழக்கம் போல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நாங்கள் அந்த ப்ரேயர்லாம் நடத்துவோம். அண்ட் ஏரிங் இட் ஆன்லைன், அதை ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். த டிவோட்டீஸ் கேன் see it via யூடியூப் அப்படின்னு சொல்கிறார். இது ஹிந்து பத்திரிகையில் 26/8/2021 வந்திருக்குது. அப்போ அந்த டயட்டினுடைய புனிதம் கெட்டுவிட்டதா? அப்போ மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் டிவோட்டீஸ் அந்த தீபாராதனை நடக்கும்போது ஏன் சார் எத்தனை பேர் எடுப்பாங்க? கோயிலில் சாமிக்கு தீபாராதனை நடக்கும்போது அவ்வளவு தூரம் க்யூவில் நின்று 3 மணி நேரம்
கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அவங்க திருச்செந்தூர் கோயிலில் நிற்கிறவங்க வந்து அந்த நேரத்தை பார்த்து கணத்தில் போட்டுக்குவாங்க, இல்லை அந்த நேரத்தில் வீடியோ எடுத்து காட்டுப்பாங்களா? எத்தனை பேர் செய்வாங்க அதை? அநியாயமான அலகேஷன்ஸு அவர் பேசுகிறதெல்லாம். அப்படியே செஞ்சாலும் அது தவறு இல்லை, ஏன்னா கோயிலில் நீங்களே செஞ்சுருக்கீங்க, அதனால் எந்த விட புனிதமும் கெட்டுவிடவில்லை. அடுத்தது கோயிலில் அது ப்ராப்பர்ட்டிஸுக்கு என்டேஞ்சர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள் அப்படிங்கிறார். கோயிலுடைய சொத்துக்களை எப்படிங்க செய்யும்? மொபைல் ஃபோன் கேமராவுக்கும் கோயில் சொத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை கோயில் சிலையை கடத்திடுவாங்கங்கிறாரா? கோயில் சிலையை கடத்துவதை பற்றி பேசணும்னா இங்கே ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் தான் மிஸ்டர் கருணாநிதி அப்படின்ட்டு, அவரோட நான் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அவரை கேளுங்க, சொல்லுவார். எங்கெங்கே கோயிலில் வந்து பூசகர்கள் நேர்மையாக இருக்காங்களோ அங்கே கடத்துறது கிடையாது, எங்கெங்கே இல்லையோ அங்கெல்லாம் கடத்திருக்காங்க. ஏன்னா அவரே ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் டிகாய், அவரே சிலை வாங்குறவங்களாக மாறுவேஷம் போட்டு போவாங்க. அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டிவிலே சொன்னார் அவர். மொபைல் ஃபோன் கேமராவுக்கு அது தேவையே இல்லை கோயில் சிலை கடத்துறதுக்கு. ப்ராப்பர்ட்டி அதை சொன்னார்னா அதை சொல்ல மாட்டேங்கிறார் அவர். சரி, வேறு எந்த ப்ராப்பர்ட்டியை மொபைல் ஃபோன் கேமரா வச்சு செய்வாங்க? ஒன்றுமே தேவை. நீங்கள் சர்சிபி ராமசாமி ஐயர் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க, இது மத்திய அரசு, அதுக்கு பேர் ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட்ஸ் கமிஷன், 1960 போட்டாங்க. அந்த கமிட்டியில் நிறைய பேர் இருந்தாங்க, இன்க்ளூடிங் மொரார்ஜி தேசாய், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். 1960 பிரைம் மினிஸ்டர் கிடையாது, மினிஸ்டராக இருந்தார், அவரும் அதில் இருக்கார். அந்த கமிட்டி 2 ஆண்டுகள் இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி 540 பக்கம் உள்ள ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் சாப்டர் 4, 5, 10 3 சாப்டர், அந்த 3 சாப்டர்லையும் கோயிலில் பணியாற்றுறவங்க எப்படியெல்லாம் கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு எழுதியிருக்கார். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்என்சி அவங்க வந்து நல்ல எஃபெக்டிவாக மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கணும், இட் இஸ் எசென்ஷியல்னு கொடுத்துருக்குறார். ஆனால் இப்போ நடக்கிறது என்ன கேட்டால், அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அஃபீஷியல்ஸு ஒழுங்காக அஃபிடவிட்டுக்கு பதில் சொல்லாமல் ஒரு ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் உள்ள ஒரு பிரச்சனையில் மிக தவறான முடிவு எடுக்கிறீங்க. அதில் ஒரு ஆள் கேஸ் போடுறாரு, அவர் உங்கள் ஆளே கேஸ் போடுவார், உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவரே உங்களுக்கு எதிராக கேஸ் போடுறாரு, அதை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவார். அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு 6 மாதம் 4 மாதம் 5 மாதம் இழுத்துச்சுன்னா கூட நாங்களாம் இம்ப்ளீட் ஆகிப்போம். இந்த ஃபேக்ட்ஸ் அங்கே சொல்லுவோம். ஏன்னா இம்ப்ளீடிங் பெஷன்ஸ் வந்து எதுக்காகன்னு கேட்டால், அந்த கோர்ட் டு எனேபிள் த கோர்ட் டு ஹாவ் வைடர் வியூ. மற்றவங்க கிட்டேருந்து நிறைய பேர் வியூஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து ஒரு ஆஸ் எ ஹோல் ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்காக உள்ளது தான் அந்த ப்ரொவிஷன்ஸு. அந்த இம்ப்ளீடிங் ப்ரொவிஷன்ஸில் மற்றவங்க வந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே வாய்ப்பு இல்லாமல் டக்குன்னு கேஸை முடிக்கிறீங்க. 9ஆம் தேதி கேஸ் ஹியரிங் வருது, 14ஆம் தேதி நீங்கள் ஆர்டரே போட்டிங்க, 17ஆம் தேதி நீங்கள் ஆர்டர் போட்டோன்னு சொல்லிட்டீங்க, கேஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் அது பெயிண்டிங். அந்த கேஸ் போட்டு ஒருத்தர் கேஸ் போடுவார், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சேம் சைடு கோல் போடுவீங்க. ஆனால் இந்த அங்கே கோயில் நடக்கும் அநியாயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க சொல்ல மாட்டீங்க நீங்கள். எங்களுக்கு எல்லாமே சீக்ரஸியாக வச்சுக்கிறது. மிக பெரும் அநியாயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து பார்த்தோன்னா கோயிலில் மொபைல் ஃபோன் கொண்டு போகிறது மிக தேவை. அதுதான் அந்த பக்தர்களை பாதுகாக்கும். கோயில் பணியாளர்களுடைய ஹராஸ்மெண்ட், அவர்களுடைய தொந்தரவில் இருந்து அதுதான் பாதுகாக்கும். இப்போவும் போய் திருச்செந்தூர் ட்ரிப் அட்வைசர்னு இருக்குது, அதில் அந்த இதில் போட்டோம்னா திருச்செந்தூர் கோயிலை பற்றி போட்டிங்கன்னா அங்கே என்னென்ன எப்படி ஹராஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க பாட்டு எழுதியிருக்காங்க. திரிசுதந்திரர்கள் கண்ட்ரோலில் இந்த கிரிப், திருச்செந்தூர் கோயில் ஈஸ் இன் த கிரிப் ஆஃப் திரிசுதந்திரர். அவருடைய கிரிப்னா நான் கொடும்பிடி 800 பேர் இருக்காங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. இந்த கோயில்களிலே தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய சின்னங்களான இந்த கோயில்களிலே தமிழர்கள் அர்ச்சகர்களாக பூசகர்களாக இருந்தால் இந்த மாதிரி சட்டங்கள் வந்து கொண்டிருக்குமா? கோயில் பணியாளர்களுக்கு சாதகமான சட்டங்கள், பக்தர்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்து கொண்டிருக்குமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த கோயில்கள் ஒவ்வொன்றாக பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றன. இதை அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் ஏக்கராஜன் கமிட்டியின் முழு வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். வரலாற்று உண்மையும் கூட அதுதான். கோயில்கள் உருவ வழிபாட்டை சேர்ந்தவை. உருவ வழிபாட்டை செய்யக்கூடிய மக்களிடம் உருவ வழிபாட்டுக்கு எதிரான வேத மதம், வைதீகம் அது
எந்த விதமான சட்டங்களையும் வேதத்தையோ காமிக்க முடியாது. வேதங்கள் என்பது புனிதமானவை அல்ல. இதை வேதாசாரிய செட் ஆஃப் ஒர்த்லெஸ் புக்ஸ் என்று அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சென்டர் புத்தகத்திலே பிடி சீனிவாச ஐயங்கார் அவர் சொல்லுவது சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்க்கலாம். சாப்டர் 8 அதில் த ரைஸ் ஆஃப் ஆகமாஸ், தி ஆகமாஸ் வெர்சஸ் த வேதாஸ், இதுதான் இந்த சாப்டரில் ஆகமங்கள் வெர்சஸ் வேதங்கள். அதில் அழகாக எழுதுகிறார், தி ஸ்கிரிப்சர்ஸ் ஆல் தீஸ் ஆகமாஸ், ஆகமங்கள் அனைத்துமே இன் தேர் இன்செப்ஷன், அவையில் தோன்றும் பொழுது ஆரம்ப காலத்திலே தேவர் அப்போசிட் டு த வேதாஸ், வேதங்களுக்கு எதிரானவையாக இருந்தன. கர்மகாண்டம் அதற்கு எதிரானதாக இருந்தது. த சைவ ஆகம ஸ்கூல் வாஸ் ஆல்சோ கால்டு த மகேஸ்வரா அண்ட் த பாசுபதா. இதில் அதாவது வேதங்கள் ஆகமங்களுக்கு வேதத்துக்கு ஆப்போசிட் எதிராக உள்ளது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறார். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறார். ரொம்ப அழகாக இருக்குது அவர் படிக்கிற அவரோட அந்த சாப்டர். அதில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், தி ஆகமாஸ் டிட் நாட் ரெக்கக்னைஸ் ஃபோர் கேஸ்ட்டுங்கிறது ஃபோர் வர்ணாஸ். ஆகமங்கள் 4 வர்ணத்தை அங்கீகரிக்கவில்லை. பட் த வேதாந்தா அது அங்கீகரிக்கிறது. இட் வாஸ் அ சீல்டு புக், அதை சூத்திரர்கள் படிக்கக்கூடாது. இட் வாஸ் அ சீல்டு புக் டு த சூத்ராஸ். பதராயணா ஹேஸ் a special section establishing this view that because Sudras are not entitled to ceremonial purifications, they are prohibited from hearing and studying Vedas. செரிமோனியல் பியூரிஃபிகேஷன், தங்களை பியூரிஃபை பண்ணிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க வேதங்களை படிக்கவோ கேட்கவோ அவர்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. தி ஆகமாஸ் ஆன் த கான்ட்ரி, இதற்கு மாறாக ஆகமங்கள் என்ன செய்யுதுன்னா, தேவர் ஓப்பன் டு ஆல் மென், அனைவருக்குமே ஓப்பன் டு ஆல் மென், யார் வேணாலும் படிக்கலாம் ஆகமங்களை. ஸோ மச் ஸோ தட் ஈவன் டுடே எ பரையா ஹூ ஹேஸ் ரிசீவ்டு சிவதீஷா, பரையர் என்று சொல்லப்படுபவர்கள், அவர்கள் சிவதீஷை பெற்றவர்கள், தே கேன் கிவ் தீட்சா டு எ பிராமணா, பிராமணனுக்கு தீட்சை தர முடியும். அண்ட் தஸ் பிகம் த குரு ஆஃப் த லேட்டர், அந்த பிராமணனுக்கு இவர் குரு ஆக முடியும் ஆகமத்தின்படி. இதை சொல்கிறவர் பிடி சீனிவாச ஐயங்கார். ஆகமங்கள் இது பக்கம் 115 சொல்கிறார் முடிக்கும்போது, ஆகமங்கள் ஆரியர்களுக்கு முன்பு இருந்த இந்தியன் கல்ட், இங்கே இருக்க மக்களுடைய அவர்களுடைய வழிபாட்டு முறைகளிலிருந்து உருவானவை, அவைகள் இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஆக ஆகமத்தை காட்டி ஆகம ரூல்ஸ் கேமரா ஐடல்ஸை படம் பிடிக்கிறதுக்கு தவறுன்னு சொல்லுதுன்னு இந்த பெட்டிஷனர் சொல்கிறத பற்றி இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸு கவலையே படலை. ஏங்க, ஒரு அஃபீஷியல்ஸுக்கு மட்டும் நீங்கள் கவுண்டர் எழுத விட முடியாது. இந்த மாதிரி பண்ணி சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டி வெட்டிங் பண்ணணும். எதனா இதெல்லாம் பாலிசி டெசிஷன். அந்த கமிட்டிகிட்ட எனக்கு கொடுத்தாங்களா இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில், இந்த மாதிரி சொல்லியிருக்காரே, இது உண்மை என்ன, ஆகமம் இப்படி சொல்லுதான்னு கேட்டாங்களா? சரி, அந்த கமிட்டியில் யார் இருக்காங்க? ஏன் அவங்க கலையரசு நடராஜன் இருக்காங்களா மேடம், ஏன் அவங்கள நீங்கள் அதில் போடலை? அவங்க சொல்லுவாங்களா ஆகமத்தை பற்றி? என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துகிறீங்க இங்கே? அம்பேத்கர் சொல்கிறாரு, த வேதாஸ் ஆர் எ ஒர்த்லெஸ் செட் ஆஃப் புக்ஸ். தெர் இஸ் நோ ரீசன் டு எய்தர் கால் தம் சேக்ரெட் ஆர் இன்ஃபாலிபிள். அவை குற்றமில்லாதவை என்றோ அவை புனிதமானவை என்றோ அங்கே நம்புவதற்கு உண்மை காரணமே கிடையாது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நோபடி ஹேஸ் ஹேட் த கரேஜ் டு ஆஸ்க் ஒய் தீஸ் ஒர்த்லெஸ் செட் ஆஃப் புக்ஸ் which contain nothing but invocation of tribal gods to destroy the enemies. என்னுடைய எனிமிகளை கொன்றுவிடு, என்னுடைய எதிரிகளை கொன்றுவிடு, இந்திரா, kill them, they are not men சொல்கிறாங்க வேதத்தில். இங்கே இருக்க நேட்டிவ்ஸை அவங்க மனிதர்களே இல்லை, அவங்கள கொன்னுடு, இதுதான் வேதத்தில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது எப்படி புனிதமான புத்தகங்களாக ஆகும்? இதை கேட்குறதுக்கு ஒருத்தர் துணிச்சல் இல்லையேங்கிறார். ஏன்னு கேட்டால் வேதம் என்ன சொல்லுது, இன்வோகேஷன் ஆஃப் ட்ரைபல் காட்ஸ் சொல்லி டு டெஸ்ட்ராய் த எனிமி, லூட் தேர் ப்ராப்பர்ட்டி, அதை எங்களுக்கு கொடுக்க சொல்லு. அதை போய் எப்படி சேக்ரெட்னு ஆக்குனீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும். பட் த டைம் ஹேஸ் கம், ஆனால் இப்போது நேரம் வந்து விட்டது. when the Hindu mind must be freed from the hold which the silly ideas propagated by the Brahmins. இந்த மாதிரி அற்பமான கருத்தை எல்லாம் பரப்பி வச்சு எங்களுடைய மைண்டை நீங்கள் சிறைப்படுத்தியிருந்தீங்க, அதில் நான் எங்கள் விடுதலையாகி வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. வித்தவுட் திஸ் லிபரேஷன் இந்தியா ஹேஸ் நோ ஃபியூச்சர். வேதங்களின் கண்ட்ரோலில் இருந்து விடுபட்டால் ஒழிய இந்தியாவுக்கு எதிர்காலம் கிடையாது. வேதங்கள் புனிதமானவை என்று நம்பிக்கொண்டு அதை வெனரேட் பண்ணிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்துட்டுலாம் இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு சொல்கிறார் அம்பேத்கர். தமிழர்களுடைய கோயில், தமிழர்களுடைய
ரத்தத்திலே அவருடைய உழைப்பிலே கட்டப்பட்ட கோயில்கள், அவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓரளவு தடுப்பதற்கு பக்தர்கள், அங்கே போகிற பக்தர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு மிக வசதியாக இருந்தது அந்த மொபைல் கேமரா ஃபோன். அதை போய் தடுக்கிறீங்க. நீலகண்ட சொல்கிற வேதத்தில் கோயிலே கிடையாது. ஏன்னா அவங்க உருவ வழிபாடு செய்யாதவங்க கிட்ட கோயிலுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? உருவ வழிபாடு செய்கிறவன் தமிழன் தான். சிவனையும் உமையையும் வழிபட்டவன். அவனுக்காக உள்ள அந்த உருவ வழிபாட்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த கோயில்கள்ங்கிறது. அதில் உட்காந்துக்கிட்டு கடைசிக்கு வேதத்தையும் இதையும் கொண்டு வர்றது, ஆகமத்தில் இருக்குன்னு சொல்கிறது, ஆகமம் தமிழனுடைய ஆகமம், அதில் இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது, சொல்லி கடைசியில் என்ன நடக்குது கடைசியில்னு கேட்டால், நீங்கள் செய்யும் தவறுகளை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்டை எங்கள்கிட்ட வந்து பிடிங்கிடுறீங்க. அந்த மொபைல் கேமரா எங்கள்கிட்ட வச்சு விடான்னு சொல்கிறீங்க நீங்கள். இதை ஆகமத்தை நாம் சொல்ல வேண்டாம், அபினவ சங்கரா அதில் பிரம்மசூத்திரத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டால், ஆகமிக் லிட்ரேச்சர், ஆகமங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதில் ஆகமிக் லிட்ரேச்சர் இஸ் கேரக்டரைஸ் எ சூடோ ஸ்கிரிப்சர், எ கன்ஸ்பிரசி ஆஃப் த கிரேஸ் ஆஃப் சிவா அண்ட் விஷ்ணு டைரக்டட். வேதங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிறாங்க ஆகமத்தை. சொல்கிறது எதில் சொல்கிறாங்க? பிரம்மசூத்ரா சாப்டர் 2:238 அண்ட் அபினவ சங்கரா, இது ரெண்டு சொல்கிறாங்க. இதில் these commentaries, இந்த கமெண்ட்ரிஸ் இருக்குல்ல, these commentaries and views embodied in the later works speak of the cultural antagonism, அதாவது ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள அந்த கல்ச்சுரல் ஆண்டகானிசம், பண்பாட்டு போர், எதிர்ப்பு உணர்வு, அதை காமிக்கிறது. அண்ட் த ரிசன்மெண்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸி against the ஆகமிக் ரிலிஜன்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் த ஏர்லியர் டைம்ஸ். அந்த காலத்தில் ஆகமிக் ரிலிஜன்ஸாக இருந்த நேட்டிவ் ரிலிஜன்ஸுக்கும் இவங்களுக்கும் ஆரியர்களுக்கும் உள்ள அந்த போராட்டங்கள், டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகள், இதை கரெக்டாக இதெல்லாம் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது சொல்கிறது யாருன்னு கேட்டால், பேஜ் 34, பிராமணாஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்த பிராமணர்கள். எ ஸ்டடி இன் த ரோல் ஆஃப் த பிராமின் கிளாஸ். பிராமணர்கள் எப்படி இருந்தார்கள்? எப்போ 200 BC அதிலேருந்து 500 AD வரைக்கும், குப்தர்கள் காலம் வரைக்கும் உள்ள பீரியட், 700 ஆண்டு கால வரலாறு, அதை அனலைஸ் பண்ண புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டால், கோவிந்த பிரசாத் உபாத்யாயா. அதை முன்ஷிராம் மனோகர்லால் பப்ளிஷர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பப்ளிஷன் எடிஷன் 1979. அதில் பேஜ் 34 இது நிறையா எழுதியிருக்கார் உபாத்யாயா. ரொம்ப அருமையான புத்தகம் அவர் புத்தகம். இதில் என்ன, கோயிலில் வேதத்துக்கு சம்மந்தம் இல்லாத உருவ வழிபாடு உள்ள எங்களுடைய தமிழருடைய கோயிலில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் கடவுள்னு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அதை யார் சொல்கிறாரு? சுரேஷ் சந்திர பானர்ஜி 1917 அவர் எழுதின புத்தகம். இந்தியாவில் 2000 தான் பிரிண்ட் ஆகுது. இந்த புத்தகத்தில், அந்த புத்தகத்து பேர் தி கல்ச்சுரல் க்ளோரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, எ லிட்டரரி ஓவர்வியூ. அதில் பேஜ் நம்பர் 12 and 13 ரொம்ப முக்கியமான கொட்டேஷன். கம்மிங் டு த சொசைட்டி ஆஃப் அதர்வ வேத காலத்தில் உள்ள அந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது, அன்றைய தேதியில் பிராமணர்கள் தங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. த பிராமணாஸ் ஹேவ் கம் டு பி லுக்ட் அப்பான் ஆஸ் காட்ஸ் ஆன் எர்த். அவர்கள் பூமியிலே உள்ள கடவுள்கள், பூமியிலே இருக்காங்க கடவுள். பூசுரர்னு பேர். பூசுரர்னா பூமியில் இருக்கும் கடவுள். அசுரர் அப்படின்னா நீ கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவங்க பூமியில் இருக்கும் கடவுள்களாக பார்க்கப்பட்டார்கள், பூசுரர்களாக. தி பொசிஷன் ஆஃப் த சாசர்டோட்டல் கிளாஸ் ஹேஸ் பின் வெல் எஸ்டாப்ளிஷ். இவர்களுடைய அந்த கிரிப் நன்றாக நிறுவப்பட்டு விட்டது. த டிமாண்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட் ஃபார் சாக்ரிஃபிஷியல் ஃபீஸ். இவர்கள் ஃபீஸ் கேட்பாங்க இல்லையா, சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒரு யஜ்ஞம் நடத்தணும், ஒரு வேள்வி நடத்தணும், ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் எக்கச்சக்கமாக கேட்க ஆரம்பித்தாங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி க்ரோயிங் மோர் அண்ட் மோர். ஒன்லி த பிராமணா, ஏன்னு கேட்டால் அவங்க மட்டும்தான் அதை எடுத்து பண்ண முடியும், அவங்க மட்டும்தான் அந்த உணவை சாப்பிட முடியாது. ஒன்லி த பிராமணாஸ் வேர் என்டைட்டில் டு partake of the sacrificial food in several context. பல இடங்களில் கொட்டேஷனில் வருது. there is evidence of their concern for self interest. அவங்க தங்களுடைய சொந்த நலனை தான் பார்த்துக்கிட்டாங்களே தவிர உங்களுடைய சாக்ரிஃபைஸ் இதை பற்றிலாம் அதை பற்றி கவலைப்படலை. அவங்க அந்த சாக்ரிஃபைஸு, வேள்வி நடத்துறது, யஜ்ஞம், இதெல்லாம் செகண்டரி. தங்களுடைய சொந்த நலனுக்காக இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ஆரியான்ஸ் அண்ட் த சூத்ராஸ் became very prominent. எப்போ? அதர்வ வேதா பீரியடில். இதை
சுரேஷ் சந்திர பானர்ஜி 1917 இருந்த புத்தகம் தி கல்ச்சரல் க்ளோரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா ஏ லிட்டரரி ஓவர்வியூ அப்படிங்கிற புத்தகத்தில் பேஜ் நம்பர் 12 and 13 சொல்கிறார். திராவிடர்களுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் உயிர்களை பலி கொடுத்து செய்கிறதுங்கிறது இவங்களுடைய இது கிடையாது, அது ஆரியர்களுடைய பண்பாடு. அப்போ புத்தர் தடுக்கிறார். அதை ஆட்டை தூக்கிட்டு போயிடுவார், பலி கொடுக்குற ஆட்டை தூக்கிட்டு போயிடுறாரு. புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பை டிண்ட் ஆஃப் தேர் கிராஃப்டினஸ், அவருடைய தந்திரங்களால், பை டிண்ட் ஆஃப் தேர் கிராஃப்டினஸ் த பிராமின்ஸ் மேக் சாக்ரிஃபைசஸ் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் வெல்த் ஃபார் தெம்செல்ஸ். இந்த யஜ்ஞங்கள் இதை வேள்வியல் நடத்துறதெல்லாம் தங்களுக்கு பணம் தரும் கருவிகளாக பயன்படுத்தினார்கள். பை டிண்ட் ஆஃப் their craftiness the Brahmins make sacrifices the means of producing wealth for themselves. இது சுத்த நிப்பாடா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்குது. இதையும் கோவிந்த பிரசாத் உபாத்தியாய கோட் பண்ணுறார். புத்தர் இன்னும் சொல்கிறார், வேதங்கள் வேதம் ஒன்றுமில்லையா, வேதாசாரிய வாட்டரில், அது தண்ணி இல்லாத பாலைவனம், வழியே இல்லாத நடுக்காடு ஜங்கிள். வேதாஸ் வேர் எ வாட்டர்லெஸ் டெசர்ட், எ பாத்லெஸ் ஜங்கிள், எ பரடிஷன். அதில் திகநிக்காயா தேவஜியா சுத்தாங்கிறது அந்த புத்த மத நூல்களில் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, பிரம்மஜல சுத்தா அப்படிங்கிற புத்தகத்தில் வேதங்கள் வந்து ஒரு லோ ஆர்ட், அதில் மதிப்பதற்கு ஒன்றும் இல்லை, லோ ஆர்ட்டுங்கிறார். ராமலிங்கடிகள்னு சொல்கிறாரு, வேதங்களை பற்றி சொல்லும் பொழுது, வேதாந்தம் என்று வீணாக பேசுகின்றீர், வேதாகமம் என்று வீணாக பேசுகின்றீர், வேதாகமத்தின் விளைவரீர் சொல்கிறார். நிறையா பாடல்கள் இருக்குது இதில். சதுமறை ஆகம சாத்திரமெல்லாம் பொதுமறை என்று திருப்பி ராமடிகள் 4-5 இடங்களில் கோட் பண்ணுறாரு. அதை பிரச்சனை என்னன்னு கேட்டால், அன்றைக்கு ஒன்று செய்வாங்க, இன்றைக்கி ஒன்று செய்வாங்க, அன்றைக்கி அதை நியாயப்படுத்துவாங்க, இன்றைக்கி அதை தலைகீழ செஞ்சு இதையும் நியாயப்படுத்துவாங்க. அன்றைக்கு பசுமாமிசம் சாப்பிட்டவங்க தான் இன்றைக்கி பசுமாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தலைகீழ மாற்றி அதுக்கு ப்ராப்பகண்டா பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராப்பகண்டா மிஷினரி அவங்ககிட்ட இருக்குது. அவங்க இந்த மிஷினரியில் மற்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வீட் அவுட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் ஒவ்வொரு டிவியில் இருக்கிறவங்களாம் வெளில வந்துடுற அனுப்பிட்டாங்க. மக்களோட ஒப்பீனியன் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னு கேட்டால், இது வந்து போஸ்ட் ட்ரூத் ஏஜ் மிக முக்கியம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது உலகம் முழுக்கமே போஸ்ட் ட்ரூத் ஏஜில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர், இந்த மீடியா இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் ஆகும்போது உண்மைகளை விட, உண்மைகள் இருந்த காலம் ஒன்று, உண்மைகள் இல்லாத காலம் இது. உண்மைகள் இல்லாத காலம்னா என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு உண்மைகளை பற்றி கவலை மாட்டாங்க யாரும். அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அந்த ஒப்பீனியன்லேயே அதிலேயே மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அது தவறுன்னு தெரிஞ்சால் கூட உண்மைகள் வந்து டிஸ்கார்டு, அது கடந்து போகுது, இது இப்படி இருக்குது, இந்த நினைப்பே எனக்கு போதும் அப்படின்னு மக்களை வாழ வைப்பது. இந்த வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. கேமராவை பேன் பண்ணணும், கோயில் புனிதம் கெட்டுவிடும் அப்படின்னு ஒரு ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் உண்மையான நோக்கம் கோயிலில் இருக்க பணியாளர்களுடைய செயல்பாடுகள் வெளில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது. பாருங்கள், ஹிட்லர் வந்து கெட்டோ யூதர்களை சுற்றி பெரிய சுவர் எழுப்பினார். யூதர்கள் வாழும் இடங்களை சுற்றி மிக பெரும் சுவர். காரணம் என்ன கேட்டால், யூதர்கள் வெளில வந்துடக்கூடாது அந்த இடத்த விட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, இல்லை மற்றவங்க உங்களை தாக்காமல் இருப்பதற்காக அந்த சுவர் கட்டுகிறேன். நல்லது காரணத்துக்காக செய்கிற மாதிரி சொல்கிறது, ஆனால் செய்கிற நோக்கம் வேறு, அதை மறைத்து செய்கிறது. அது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துறதுக்கு இந்த கெட்டோ கட்டுறேன் உங்களுக்கு பாதுகாப்பாக தான், அதனால் எத்தனை பேர் வரீங்க வேலைக்கு, வந்தீங்கன்னா சாப்பாடு போடுறேன். அதுக்கு க்யூவில் நின்னாங்க யூதர்கள். ஒருவேளை சாப்பாடு தான் ஒரு நாளைக்கு, அதுக்கு க்யூவில் நிற்பாங்க. தட்ஸ் கால்டு ஸ்லேவ் லேபர். உண்மையான கூலி கொடுக்காம ஸ்லேவில் கூலி கொடுக்கறது செஞ்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், கோயிலில் போகிற பக்தர்கள் மொபைல் கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அவர்கள் நலனுக்காக இல்லது, கோயில் பணியாளர்கள் நலனுக்காக, அவர்கள் செய்யும் தவறுகள் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எப்படி இதை வந்து இந்த மினிஸ்டர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. 2 விதத்தில் இருக்கலாம். ஒன்று, அந்த மினிஸ்டர் இன்னசென்ட், சரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு கையெழுத்து போட்டுருக்கலாம் இன்னசென்ட்டாக இருந்ததுன்னா. இன்னசென்ட்டாக இருக்குது. இன்னொன்று இக்னரண்ட்டாகவும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, உண்மையிலே தெரிஞ்சு செய்கிறார் அப்படின்னா அது வந்து தவறு, அவர் செஞ்ச தவறுக்கு உடன் துணை போயிருக்காருன்னு அர்த்தம். இன்னசென்ட்டாக இருக்கிறவராக இருந்தால் ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு கேட்டால், த ரோடு டு ஹெல், ஒரு பழமொழி இருக்குது இங்கிலீஷில், த ரோடு டு ஹெல் இஸ் பேவ்டு வித் குட் இன்டென்ஷன்ஸ். உங்கள் எண்ணங்கள் நேர்மையான எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் அது
ஹெல்லுக்கு போகுது, நரகத்துக்கு போகும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த சப்ஜெக்டை சப்ஜெக்டை வந்து நிறையா ஸ்டடி பண்ணல, கரெக்டாக அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் ஒரு ப்ரொபோசல் நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதனுடைய விளைவு நீங்கள் நல்லதாக நினச்சி போடுறீங்க, ஆனால் அது கெட்டது நடக்குது அங்கே. அதனால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இன்றைக்கு இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும். கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு தான். கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு இதை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் சொன்ன இந்த வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இல்லை பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்குது, அவ்வளோதான். கோர்ட்டு அதுக்குள்ளே இது ரைட்டாக தேவையான்னு கோர்ட்டு அதை பற்றி கோர்ட்டில் பார்க்க முடியல. நீங்கள் கோர்ட்டை அதை அனலைஸ் பண்ண விடலை. ஆகம ரூல்ஸில் இப்படி சொல்லியிருக்கேன் அவர் சொன்னார்னா அதை சைலண்ட்டாக இருந்துட்டீங்க. அதனால் கோர்ட்டு அதை பார்க்கல. 2 பார்ட்டிக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சு போச்சோன்னா கோர்ட்டு விட்டுடுச்சு. அப்படி சொல்லும். ஆனால் இதை ரிவ்யூ பண்ண வேண்டிய தேவை. இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யும் பொழுது அதை கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, த டாக்ட்ரின் ஆஃப் சப் சைலன்ஷியோ. அதாவது இந்தந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் முதல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது பார்க்கல, அதனால் அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சேம் இஷ்யூ வில் பி ரீகன்சிடர்ட். பழைய ஜட்ஜ்மெண்ட்டு பைண்டிங் ப்ரெசிடெண்ட்டாக ஆகாது. ரெஸ் ஜுடிகேட்டா முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை, மறுபடியும் எழுப்பாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலைங்கிறது. இந்த கேஸில் கோயில் பணியாளர்கள் அவர்கள் செய்த தவறுகள் எத்தனை வெளிவந்தன மொபைல் கேமராவினால் மட்டுமே. அதை பார்த்தாலே தெரியும். இந்த கவர்மெண்ட்டு அவசரமாக 14/11 அன்னைக்கு போட்டால் 14/11/2022 போட்டு 17/11 கோர்ட்டில் போய் நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னது. அந்த சட்டம், அந்த ஆர்டர் எவ்வளவு தவறானு தெரியும். அதை ரீவிசிட் பண்ணுங்கள். ரீவிசிட் பண்ண வைக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அப்பொழுது தான் கோயில்கள் பாதுகாக்கப்படும். தமிழர்களுடைய கோயில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழர்களின் கோயிலில் தமிழர்கள் வந்து பாதுகாப்போடு உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா மொபைல் கேமரா கையில் இருக்கும். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.